விஜய்க்கு எகென்ஸ்டா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல அவ்வளவு விமர்சனங்கள், ஏகப்பட்ட அள்ளி தூற்றல்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா சமூக வலைத்தளங்கள்ல. நான் விஜய்க்கு எதிராக பேசல, மக்களுக்கு ஆதரவா பேசுறேன், அவ்வளவுதான். விஜய் ஒரு திரைக்கலைஞனா ரசிங்க, நானும் ரசிக்கிறேன், எல்லாரும் ரசிப்போம். பட் ஒரு 41 பேரோட உயிரிழப்புக்கு வந்து நீங்க வந்து காரணமா இருக்குள்ள, அதுக்கு எப்படி என்ன இதுதான் உங்களோட எதிர்வினையா? சரி, ஓடி ஒளியிறது உங்களுக்கு அழகு இல்லை, அது மேலும் மேலும் அது வந்து உங்களுக்கு வெறுப்பு தான் அதிகப்படுத்தும், சட்ட சிக்கல் உருவாக்கும் இல்லையா? சிக்கல் இல்லைங்க, நீங்க இது கூட எதிர்கொள்ள முடியல. எப்படி எதை மைனஸா நினைக்கிறீங்களோ அதை பிளஸ் ஆக்கணுங்க, அதாங்க பொலிட்டிக்ஸ். அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அவங்க கட்சிக்காரர்களையும் கேட்கிறாரு, நீங்க ஒரு ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா. இன்னொன்று போலீஸா கேட்கிறாரு, மாநாடு தான் நீங்க ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணிருக்கணும். ரெண்டு அர்த்தம் இருக்காது. ஏன் 12:30 2 7:30 மணிக்கு வந்தீங்களா? முதல்ல தன் குற்றத்தை உணரவே இல்லையே. பேசவில்லை சார், அதை பத்தி பேசவில்லை. சிம்பிளா ஒரு லைன் சொல்லுவா, விஜய் மாதிரி சொல்லுவா, நான் காலதாமதம் வந்தது ஏன்னு என் மக்களுக்கு தெரியும், பல்வேறு சூழ்நிலை, எனக்கு நீ சென்னையிலேருந்து விமானம் செலக்ட் பண்ணலன்னு ஏதோ அள்ளி விட வேண்டியதானே. குழந்தைங்க போட்டோலாம் வெளியாயிருக்கு, கவர் ஸ்டோரியிலே வெளியாயிருக்கு. ஐ திங்க் நக்கீரன் நாளிதழ், பாரதிதழ், அது பார்க்கவே முடியல. சில போட்டோஸ் எல்லாம் கவர் பேஜே பார்க்க முடியல, கவர் பேஜே பார்க்க முடியல. டிஎம்கே ஆட்சி சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லணும்ல எடப்பாடி. ஏன் வாயை திறக்கல? அடிச்சிங்கன்னா அப்போ விஜயோட அஃபென்ஸ் வெளில வரும். விஜயோட அஃபென்ஸ் வெளியே வந்தா பிஜேபி அதிமுக விஜயை கார்னர் பண்ண முடியாது. அதில் ஓட்டர்ஸ் நம்பி கிடையாது. ஒரு லீடர் நம்பி தான் ஓட்டர்ஸ். அதுதான் அரசியல். தலைவன் சைட்லேருந்து பார்த்தா, ஓட்டர் சைட்லேருந்து பார்த்தா என்னால தான் நீ. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. முதல்ல நீங்க அதை பார்த்தீங்கன்னா நம்ம அதை தொடர்ந்து உள்ள போகலாம். பார்த்தேங்க, அந்த வீடியோ முழுசா பார்த்தேன். என்ன புரிதல் சார், நம்ம என்ன சொல்ல வராருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் முடியுமா? அவர் சரியான புரிதலோட பேசலைங்கிறது தான் என்னோட கருத்தா இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து இதுல விஜய்க்கு எகென்ஸ்டா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல அவ்வளவு விமர்சனங்கள், ஏகப்பட்ட அள்ளி தூற்றல்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா சமூக வலைத்தளங்கள்ல. நான் விஜய்க்கு எதிராக பேசல, மக்களுக்கு ஆதரவா பேசினேன், அவ்வளவுதான். நான் விஜய்க்கு எதிராக நான் எதுக்கு பேசணும், எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லையே. மக்களுக்கு ஆதரவா நான் பேசிதான் ஆவேன். இல்ல, முதல்ல அவர் புரிதலோட பேசியிருக்காரா சார்? இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்குன்றது அவர் எப்படி சார் உள்வாங்கியிருக்காரு நினைக்கிறீங்க? அவர் இன்னமும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னமும் வந்து அந்த சினிமாவில் அந்த டைலாக்கு எங்கன்னா ரேண்டம் கொடுக்கணும், எங்கன்னா ஏற்றணும் வாய்ஸை, எதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், கோவம் வந்து அப்படி பண்ணணும் அப்படின்ற மனநிலையோட தான் பயணிக்கிறதான் நான் பார்க்குறேன். விஜய் ஒரு திரைக்கலைஞனா ரசிங்க, நானும் ரசிக்கிறேன், எல்லாரும் ரசிப்போம். பட் ஒரு 41 பேரோட உயிரிழப்புக்கு வந்து நீங்க வந்து காரணமா இருக்குள்ள, அதுக்கு எப்படி என்ன இதுதான் உங்களோட எதிர்வினையா? அந்த எண்ணிக்கையை கூட அவர் ஏன் சார் சொல்ல மறுக்கணும்? எண்ணிக்கையை சொல்லல, அவங்க நான் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லல, அப்போ மருத்துவமனையில் இருக்கவங்க மீண்டு வாங்கன்னு சொல்லல, இல்லை மருத்துவமனையில் இருக்கவங்க வேற மருத்துவமனைக்கு நான் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றி இல்லை வேற ஏதாவது நல்ல மருத்துவமனை ஏதோ ஒன்று சொல்லலாம், நான் அவங்களை சந்திக்க வர்றேன், எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஆனா சிஎம் சார் பழி வாங்காதீங்கன்றது. பழி வாங்குறது என்ன இருக்கு முதல்ல அது தெரியணும்ல எனக்கு. நாட் ஓன்லி டிஎம்கே கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் என்ன பழி வாங்குறது இருக்கு. ஆனால் ஜெயலலிதா கும்பகோணத்துக்கு குளிக்க போனாங்க, ஆன் ரெக்கார்டு 48 கணக்கு கொடுத்தாங்க, எனக்கு தெரிஞ்சது 100க்கு மேலே தான். அதுக்கு இதுக்கு என்ன பெரிய வித்தியாசத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க? ஒண்ணுமே இல்லையே. மாற்றத்துக்கான அரசியல் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன மாற்றிட்டீங்கன்னு கேட்கிறேன். இப்ப சிஎம் சார் பழி வாங்குறீங்கன்னா என்ன பழி வாங்கிட்டாங்க? நான் டிஎம்கே சப்போர்ட்டா பேசுறேங்கிறது வேற என்ன விஷயம்? என்ன பழி வாங்கிட்டீங்கன்னு சொல்லுங்க, சொல்லியிருக்கலாமா என்ன பழி வாங்கிட்டீங்க? முசியானந்த் மேல வழக்கு போட்டது பழி வாங்குதலா? பேசிக் அது ஏன் ஓடி ஒளிகிறாரு அவர் பொதுச் செயலாளர்? அந்த சொன்ன சரண்டர் ஆயிடுங்க. ஓடி ஒளிகிறது உங்களுக்கு அழகு இல்லை, அது மேலும் மேலும் அது வந்து உங்களுக்கு வெறுப்பு தான் அதிகப்படுத்தும், சட்ட சிக்கல் உருவாக்கும் இல்லையா? சிக்கல் இல்லைங்க, நீங்க இது கூட எதிர்கொள்ள முடியல. எப்படி மதியழகன் அவர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர் கைது செய்யப்பட ஒரு மனைவி வந்து பக்கம் பக்கமா அழுவது வந்து அழுவுறதுல ஒண்ணுமே இல்லையே. உங்க வீட்டுக்காரர் உயிரோட இருக்காரமா? 41 பேர் உயிரோட இல்லையே. அதை நீங்க கவனத்தை கொள்ள மாட்டீங்க. சிம்பிளா சொல்றேன், எங்க வீட்டுக்காரர் விஜய் அவர்களுடைய கட்சியோட மாவட்ட செயலாளர், ஆர்கனைஸ் பண்ணது இங்கே அவர் தான். ஆனா இவ்வளவு கூட்டம் வரும்னு எங்களுக்கு தெரியல, வந்துட்டாங்க. சிம்பிளா காவல்துறை மேலே அள்ளி பழிய போட்டு வழக்கம் போல ஒதுக்க வேண்டியதானே. போலீஸ் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கல, அதனால இந்த சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கைட்டிக்க வேண்டியதானே. எங்க வீட்டுக்காரர் உள்ள போட்டுறாதீங்கன்னு அழுதா எப்படி? 41 பேர் மார்ச்சேரியில் போட்டு குழிக்குள்ள போயிட்டாங்களே. 41 பேர் 40 ஆகி 41 ஆகி குழிக்குள்ள போயிட்டாங்க. அப்ப நமக்கு பாதிப்பு கம்மியா தானே இருக்கு நமக்கு. விஜய்க்கு நான் ஃபர்ஸ்ட் டே என்ன சொன்னேன், விஜய் சார் நீங்க ஒரு வீடியோ போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை தான் ஆகும். முதல் நாளே சொன்னேங்க, முதல்ல பிரேக்கிங் பண்ணப்பே சொன்னேன், ஒரு வீடியோ போடுங்க, அது கேமராவில் இருந்து இது மாதிரி ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு போடாதீங்க, வீடியோவே இருக்கு,
ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு போடாதீங்க, அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இயல்பாக செல்ஃபோனில் வச்சு வெர்டிகலாக வைக்காம கூட கேஷுவலாக அப்படி ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுங்க. தன்னோட கைபேசியிலே கொடுக்கலாம். தன்னோட கைபேசியிலே இப்போ விஜய் நான் தான் வச்சு ரியாக்ட் பண்ணுமா, நான் ஏதோ நல்லது நினச்சி நல்லது செய்யலான்னு தான் அந்த நாட்டுக்கு வந்தேன். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு ஏகப்பட்ட இழப்பு வந்ததில் தனிப்பட்ட முறையில் எனக்கு இழப்பு. என்னோட படமும் நான் இனிமேல் சினிமாவும் நடிக்க முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களுக்காக தான் வந்தேன். நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி வந்தேன், அது இப்படி இடகுடமாக ஆகிப்போச்சு. விரும்பத்தகாத நிகழ்வுன்னு சொன்னார்ல, இடகுடமாக ஆகிப்போச்சு, இது தப்பாகி போச்சு. நான் உங்களுக்காக நிற்கிறேன். என்னோட உயிர் எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, என்னோடய மூச்சு உங்கள்கிட்ட தான் இருக்குது. நான் தொடர்ந்து இந்த அரசியலில் பயணிக்காதது உங்களோடது தான். நான் இப்போ விட்டுட்டு போனால் அந்த 41 பேர் இறப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னா, அப்போ கூட அரசியலை கலைச்சிட்டு நான் பழையபடி சினிமா நடிக்க போகிறேன், இல்லை சம்பாதிச்ச காசு இருக்குது நான் ஏதோ வச்சுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். 41 பேர் எனக்காக உயிரை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக நான் அரசியலில் பயணித்து தான் ஆகணும். 41 பேரோட ஆன்மாவோட நான் என் அரசியல் பயணத்தை தொடங்குறேன். முன்னை விட இந்த புது உத்தியோகத்தோடு நான் வருவோம். இந்த 41 பேரும் நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் மேலே புகைப்படங்களாக நம்மளோட பேனர்களை இன்னும் வைக்கணும். எவரி மீட்டிங்ஸ் இந்த 41 பேர் பேனர் இருக்கணும். அது 2 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் அவங்கள நான் நினைவு கூறுறேன், இறந்து அவங்கள மறந்துடுவாங்க எல்லா கட்சியிலையும், நான் நினைவு கூறுறேன். இன்னொன்று இது மாதிரி ஏடா கூடமா மாட்டிக்காதீங்க அப்படின்றது மாதிரி இருக்கும். 41 பேர் மேலே வைக்கிறேன், சின்ன சின்ன ஃபோட்டோ வைக்கிறது தானே மேலே வைக்கிறோம். இப்போ நான் வரக்கூடாது, வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. மேலும் நம்ம கட்சிக்காரங்க துன்புறுத்தப்படுவாங்க. சரி, நான் வந்து எல்லா பிரச்சனைலாம் பீஸ் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், நான் ஒரு வீட்டுக்கு நான் தனிப்பட்ட முறையில் வர்றேன், பாதிக்கப்பட்டவங்களை நேரில் சந்திக்கிறேன். இந்த நடவடிக்கை மருத்துவத்தை எல்லாம் பார்த்து கொடுத்து தமிழ்நாடு அரசுக்கு என்னோட நன்றி. அப்புறம் சிம்பிளாக முடிச்சுட்டு போக வேண்டியதுங்க. எதை மைனஸாக நினைக்கிறீங்களோ அதை ப்ளஸ் ஆக்கணுங்க, அதாங்க பொலிட்டிக்ஸ். பொலிட்டிக்கலுங்கிறது என்ன? தமிழ்நாடு அரசு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, மருத்துவம்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. போட்டு வச்சு மார்ச்சேரியில் வச்சு அரசியல் பண்ணாமல் விரைந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நன்றி. சொல்லியிருக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கணும்ல. அரசியல் பண்ணணும்னு நினச்சிருந்தா வேறு மாதிரி அரசியல் பண்ணியிருக்கலாங்க. 41 நாள் அரசியல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு பாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியே வரும். அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம்! கரூர் மருத்துவமனையே ஒரு ஜனரஞ்சகமாக அப்படியே கூட்டமாக கும்பலாக வச்சிருந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. கேரியரே முடிஞ்சிருக்கும் இல்லையா? விஜயோட கேரியரே முடிஞ்சிருக்கும், முடிஞ்சே இருக்கும், அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நாளைக்கு 10 பாடி வீதம் 40 நாளைக்கு 40 பாடி வச்சு கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கணும். ஒரு குடும்பமாக அழ அழ நீங்கள் தான் விடவே மாட்டீங்களே, ட்ரோன் போட்டு காட்சிகள் போட்டுட்டு தானே இருக்கீங்க. பத்திரிகையாளர் சொல்கிறேன், சோழியே முடிஞ்சிடும். ஆனால் அதையெல்லாம் செய்யலை, அரசியல் பண்ணவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், யாருமே அரசியல் பேசலை. டிஎம்கே பண்ணலை, ஏடிஎம்கே பேசலை. நாம் தமிழர் அவர் எப்பயுமே கழுவி விஜய் ஊத்துவார், அவரே சைலண்ட் ஆகிட்டார். எப்படி எதுக்காண்டி சைலண்ட் ஆனாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பண்ணலை, அது வரைக்கும் நல்லது. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மரியாதையாக இருந்துச்சு. தமிழ்நாட்டு அரசியல் மீது மேலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. யாருமே அதை பற்றி பெருசாக சுற்றி விட்டு போகிறதுனா விஜய்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நீ அப்பா 12:30 மணிக்கு 7:30 மணிக்கு வந்த கூட்டத்தை கூட்டி பந்தா பண்ணிட்டு தானே பார்த்த. இப்போ பந்தாவுக்கு பாரு 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சிம்பிளாக பேசிட்டு போயிடலாம். சீமாலாம் வந்து எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, நம்ம கூட்டத்தில் இதுமாரி கூட்ட நெரிசல் ஆகிருந்தா என்ன ஆகுறது. பல பேர் இப்போ கண் விழிச்சு பார்க்குறாங்க, ஆகா நம்ம விளையாட்டு விஷயம் கிடையாது அப்படின்னு. மதுரை ஹைகோர்ட்டும் அதே தானே சொல்லுது, ஜட்ஜும் அதே சொன்னார். விஜய் வர்றதுனால இது மாநாடு தானே. அது 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று அவங்க கட்சிக்காரர்களையும் கேட்குறாரு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா. இன்னொன்று போலீஸாக கேட்குறாரு, மாநாடு தானே நீங்கள் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணியிருக்கணுங்கிற 2 அர்த்தம் இருக்குது அதில். ஸோ இதனால் யாருமே அதில் அரசியல் பேசலை. அவர் போயிட்டு இப்போ கூட வந்து அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க தப்பாகவே எழுதி கொடுக்குறாங்க. சிஎம் சார் எழுதி தான் கொடுக்குறாங்க சார். ஆமாங்க, எழுதி கொடுத்தாங்க பேசுவாங்க அவங்களாம். இந்த மாதிரி இங்கே ஒரு பேப்பரும் கிடையாது, இங்கே தோன்றதை இங்கே பேசுகிறாங்க, அவ்வளோதான். தரவுகளோட பேசுகிறேன் இத்தனைக்கு நம்ம. ஆமாம், எனக்கு தரவுகள் தான் அதை பற்றியான ப்ரிப்பரேஷன் இருக்குது. இன்னைக்கு நேரத்துக்கு இருக்காங்க கும்பகோணம் மகாமகம் எந்த வருஷம் டக்குன்னு சொல்லுங்க. 1992 ஜெயலலிதா சசிகலா கும்பகோணம் 48 பேர் ஆன் ரெக்கார்டு. அதுக்கு பெரிய அது அதை விட அதிகம் தான் இறப்பு சதவீதம். ஸோ இதுதான் அரசியல். அப்போ என்ன, அப்போ யார் டிஜிபி இருந்த வால்டர் தேவாரம், அவருக்கு என்ன எடுத்து சுட்டது தான் வந்து வினை. ஹெலிகாப்டரில் போய் இறங்கினாங்க, அந்த ஹெலிகாப்டர் சவுண்டு பட்ட 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 பட்டன்னு கேட்டுச்சு இல்லை, அதில் மக்கள்லாம் அஜிடேட் ஆகிட்டாங்க. ஒரு மதில் சோல் மாதிரி ஏறி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓரத்தில் குளிக்கிறது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நடு மகாமகத்தை நோக்கி ஜெயலலிதா சசிகலாவும் நடந்தாங்க. அது வந்து புரோட்டோகால்லே கிடையாது. அப்போ என்ன போச்சு, வால்டர் தேவாரம் போலீஸை டைட் பண்ணோன்னா அலங்கமலகானோன்னு பட்டுன்னு கென் எடுத்து ஃபயர் பண்ணுறாரு. மக்கள் பயந்துட்டாங்க. இந்த டெரரிசம் அட்டாக் கொடுங்க, ஆளாளுக்கு ஓடினது மிரிப்பட்டாங்க. கும்பகோணம் மகாமக தண்ணி ரத்தச்சாராக ஓடியது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? போலீஸ் கிளியராக சொல்லுது. விஜய்கிட்ட சொல்கிறோம், சார் நிற்காதீங்க, அங்கங்கே வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிடுறோம். அப்படியும் அவர் நின்றே வந்தார்.
பல விதிமீறல்கள் நடந்திருக்குல்ல சார், பல விதிமீறல்கள். இவர் அதை ஒரிஜினல் சொல்றாங்களே, அவர் தான் அந்த வண்டியை போடாம பிரேக் பண்ணி கொண்டு வந்தாரு. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது உட்பட எல்லாம் அவங்க எல்லாமே பொசியானதுகிட்டையும் அவரு நிர்மல்குமார்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க, எங்க ரொம்ப நிலைமை கட்டு கிடக்காம போகுது, என்னன்னு சொல்லுங்க, ஒன்னு மீட்டிங்கை வைங்க, இல்லை கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாம் மீட்டிங்க. இது நடந்திருக்காது, இது நடந்தே இருக்காது. ஆனா இவர் நினைச்சது வேறங்க, கிரௌடை கூட்டி பார்க்கணும்னு நினைச்சாரு, வேற ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் நடக்காது. கரூர்ல ஏன் நடந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் நேரத்துக்கு போனீங்க, இங்க 12:30 வரண்டு 7:30 மணிக்கு வந்தீங்களா, முதல்ல தன் குற்றத்தை உணரவே இல்லையே. பேசவே இல்லை சார், அதை பத்தி பேசவே இல்லை. சிம்பிளா ஒரு லைன் சொல்லுவா, விஜய் மாதிரி சொல்லுவா, நான் காலதாமதமாக வந்தது ஏன்னு என் மக்களுக்கு தெரியும், பல்வேறு சூழ்நிலை, எனக்கு இங்கே சென்னையிலேருந்து விமானம் செலக்ட் பண்ணலைன்னு ஏதோ அள்ளி விட வேண்டியதானே. தனி விமானத்தில் தான் இவர் போவாரா, காமன் ஃப்ளைட்டில் போக மாட்டாரா? சிஎம் கவர்னரே காமன் ஃப்ளைட்லாம் போகிறாங்க. சிம்பிளா எனக்கு தனி விமானம் ஒதுக்கலை, அதனால லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் அதை விரும்பலை தான் முத நாளே போய் ரூம் போட்டு தங்கியிருக்கணும். அந்த ஃபேக்டுக்குள்ளே வர மாட்டீங்களே. விஜயை பற்றி யாருமே பேசுகிறாங்க, எதிர்த்து ஒத்துக்கவே மாட்டாங்க, ஒத்துக்கிறதே இல்லை. இன்னமும் அப்படியே பேசிட்டு தான் இருப்பீங்க. அந்த உயிர் 41 பேர் குடும்பம், குழந்தைங்க ஃபோட்டோலாம் வெளியாயிருக்கு, கவர் ஸ்டோரிலே வெளியாயிருக்கு. ஐ திங்க் நக்கீரன் நாளிதழ் பாரதிதழ், அது பார்க்கவே முடியல. சில ஃபோட்டோஸ் எல்லாம் கவர் பேஜே பார்க்க முடியல, கவர் பேஜே பார்க்க முடியல. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், மறுபடியும் சிஎம் சார் பழி வாங்குறதா இருந்தால் என்ன பழி வாங்கினா, இப்போ உங்களுக்கு என்ன பழி வாங்க, யாரை தூண்டி விடுறாரு சார், யாரை தூண்டி விடுறாரு சார், என்ன சொல்ல வர்றாரு சார்? இல்லை, உங்களை யாரும் பழி வாங்குறா, அவருக்கு வேற ஆள் இருக்காங்க, ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு பின்னாடி ஒரு ஆடிட்டர் இருக்காரு, யாருன்னு புரிஞ்சவங்க பிஸ்தாதான் புரிஞ்சிடலாம். ஒரு ஆடிட்டர் இயக்குறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான் சென்ட்ரல்ல இருந்தாலும் அவ்வளோ வேகமாக வந்தாங்க, உடனே வந்தாங்க. அது விஜயை காவந்து கொண்டு வந்தது தான். அவங்க பேசி முடிச்ச சில மணி நேரத்தில் இவர் பேசுறாரு, அடுத்த வீடியோ வெளியே வருது. விஜயை காப்பாற்ற தான் வந்தாங்க சென்ட்ரல்ல இருந்து. வேற எதுக்கு வந்து எட்டி பார்த்தாங்க இவங்க சென்ட்ரல்ல இருந்து? வேற எந்த விஷயத்துக்கு வந்தாங்க? விவசாயிகள் அங்கே போராட்டம் நடத்துறாங்க, வந்து பார்த்தாங்களா? தடகள வீராங்கனைகள் அங்கே போராட்டம் நடந்து வந்து பார்த்தாங்களா? துப்புரவு வந்து பார்த்தாங்களா? எதுக்கு இவ்வளோ விரைவாக வந்தீங்க? மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனோம், யாரும் வந்து பார்த்தா? தண்ணியோட தண்ணியாக போனோமே, யாரும் வந்து பார்த்தா? எதுக்கு வந்தது கிடையாது. ஏன் அவசரம் அப்படியே டோட்டலாக கவர் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் பச்சை அரசியல் எல்லாத்தையும் காரி துப்பி அண்ணாமலை விஜய் அவர்கள் வீக்கெண்டு பாலிடிக்ஸை மாற்றணுங்கிறார். அசிங்கமும் படுத்துறாரு. வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ங்கிறது அசிங்கப்படுத்துறது. ஏன்னா வீக்கெண்டு பார்ட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீக்கெண்டு பாலிடிக்ஸுங்கிறது உங்களை கேவலப்படுத்துறது. ஆனால் விஜயை ரெஸ்கியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் இதில் யாரெல்லாம் விஜயை காவந்து பண்ணி பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க, அதுலேயே உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிடும். விஜய் பின்னாடி இயக்கம் கும்பல் யாருன்னு. ஏடிஎம்கே வாயே திறக்கலை, குறைந்தபட்சம் டிஎம்கேவாவது அடிக்கணும்ல. அவங்க டிஎம்கே ஆட்சி சரியில்லை, போலீஸ் சரியில்லைன்னு சொல்லணும்ல எடப்பாடி. ஏன் வாயை திறக்கலை? அடிச்சிங்கன்னா அப்போ விஜயோட அஃபென்ஸ் வெளில வரும். விஜயோட அஃபென்ஸ் வெளியே வந்தால் பிஜேபி அதிமுக விஜயை கார்னர் பண்ண முடியாது. விஜயை கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க. பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி அவங்க விஜயை கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா எடுப்பாங்க. எதுக்காக அண்ணாமலை சிபிஐ வேணும் குதிக்கிறார்? இப்போ புரியுதா? விஜய் அவர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், இது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் நீங்கள் ஃபேஸ் பண்ணிடலாம். பிஜேபி அரசியல் உங்களால் எதிர்கொள்ள முடியாது. சிபிஐ போயிட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கைப்பாவே தானே அவங்க. சிபிஐ நினைச்சா இந்த ஜெண்டா பொம்மை வச்சு குத்தும்ல, இங்கே ஆடும்ல அம்மன் படத்தில், அந்த மாதிரியே குத்தும். 10 வருஷமா பார்த்துட்டு தானே இருக்கோம். கொஞ்சம் வேலையாக பண்ணுறாங்க அவங்க. அதை விட்டு தான் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அப்புறம் அவங்கள வச்சு விஜய் ஆட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அதுதான் அவங்க குதிக்கிறாங்க. எதுக்கு சிபிஐ? நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, ரிட்டையர்டு, இது வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க தானே, உங்களுக்கு தெரியாதா? நடந்திருக்குது ஒரு பெரிய பெரிய துர்மரணம், மறுக்க இயலாது. மனித குல வரலாறு வரையும் இது மறுக்க முடியாது. பேசுவாங்க தான், அரசியல் பேசுகிறவங்க பேசிதான் ஆவாங்க. அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் சிபிஐ வேணுங்கிறீங்க. இது சந்தேகத்தை எழுப்பல உங்களுக்கு. இப்போ என்ன, இவங்க விசாரணையில் தொய்வடைஞ்சிட்டாங்க, வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. புஷியானது ஏற்காட்டில் ஒளிஞ்சிருக்கதா ஒரு தகவல். ஒரு ஸ்பெஷல் டீம் அங்கே போயிருக்காங்க. ஆமாம், அங்கே போயிருக்காங்க. அதுவே தப்பான ஸ்ட்ராட்டஜி. புஷியானந்தனா நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க, அதுதானே உங்களுக்கு மரியாதை, கௌரவம். கட்சிக்கும் அதான் நல்லதும் கூட. நீங்கள், நான் எந்த கட்சிக்கும் ஃபேவரட்டாக பேசுகிறேன், ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து சரண்டர் ஆனீங்க நல்லது. உங்களை விரட்டி பிடிச்சி என்ன வழக்கு, என்ன பாலியல் வழக்கில் ஓடி ஒழிகிறீங்க? அரசியல் தானேண்ணே, இதில் என்ன இருக்குது? வந்து என் மக்கள் 41 பேர் இறந்துட்டாங்க, ஒரு வீடியோ போடுங்க, நாங்கள் உட்காந்து நம்ம சொல்லிக் கொடுப்போங்க, செய்யட்டுங்க, ஒரு வீடியோ போடுவோம். நான் உட்காந்து, ஆனால் 41 பேர் இறந்துட்டாங்க, என்ன நம்ம கட்சிக்காக, நம்ம தலைவருக்காக, நான் வந்து சிறைக்கு போகிறது தான் நான் எடுக்கிற முடிவு, அவங்கள செய்கிற ஒரு பரிகாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகண்ணே. இல்லை, அவங்க கூடவும் வழக்கறிஞர்களாக இருப்பாங்க சார். அவங்க சட்ட ரீதியாக இதை எப்படி சரி எதிர்கொள்வாங்க, இப்படி தயாராவாங்க?
சட்ட ரீதியாக இது விஜய் எப்படி சார் அணுகணும்? சட்ட ரீதியா ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து வழக்கறிஞர்கள்லாம் வச்சிருக்காங்க. சரி, நான் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் தான், நம்மளோட வயதுல மூத்தவர்கள் தான். அது அவங்களோட ஸ்டாண்டு. கோர்ட்டுங்கிறது வேற ஸ்டாண்டு. நீங்க ஒரு கிரைம் நடந்ததுல உங்க கிரைம்ல இருந்து அவங்களை காப்பாத்துறல, அது என்னுடைய நான் எடுத்து கொண்ட கொள்கை. நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்க, தப்புல உங்களை காப்பாத்துற. ஆனால் அந்த தப்புக்கு நீங்க என்ன பிராஜித்தம் தேட போறீங்கிறது நீங்க தான் தேடணும். விஜய் சொல்றாருல, சிஎம் சார் என்ன பழி, இது வார்த்தையே தப்பான வார்த்தைங்க. முதல்ல அது எவ்வளவு பெரிய ஆபத்து. பார்லிமெண்டட் வேர்டு, இதெல்லாம் சொல்லவே கூடாது. சொல்ற இடம் இது இல்லை. 2 மீட்டிங் போய் கூட நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். நம்மளை பழி வாங்கினாங்களே கரூர்ல அப்படின்னு கூட அள்ளி விட்டுட்டு போயிடலாம். இப்ப பேசுற இடத்துல நீங்க இல்ல, கேட்கிற இடத்துல இருக்கீங்க. உங்களை என்ன பழி வாங்கிட்டாங்க? நீங்களும் கூட நேற்றைய முன்தினம் எடுத்த வீடியோல நீங்க சொன்னீங்க, அவர் விட்டுறலாம் ரொம்ப பாவம் மன உளைச்சல். நான் அப்படிதாங்க நினைச்சேன். நீங்க தான் சொன்னீங்க. நான் தான் சொன்னேங்க. ஆனா உங்களை பழி வாங்குறதா இருந்தா A1 விஜய் தான் போட்டிருப்பான். அக்யூஸ் 1 விஜய். பழி வாங்கவே இல்லை. விஜய் அவர்களே உங்கள் மீது சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க போலீஸ். நீங்க உட்பட. நீங்களா தான் சொன்னீங்க. சரி ரைட், நான் உட்பட. எவ்வளவுதான் ஒரு மனுஷனை போய் நம்ம நெருக்கடி பேசக்கூடாது. ஒரு துன்பமா இருக்கிற நம்ம அதை இன்பம் கொள்ள முடியாது. அதுல ஒரு வீட்டை இலவு கொண்டாடக்குள்ள அதுல நமக்கு என்ன பாலிடிக்ஸ்? மீண்டும் வரட்டும், அப்ப பேசுவோம் அரசியல். அவர் அப்படி இல்லையே சார், 2 நாள்ல திருப்பி வராரு. கன்னிங்காவே இருக்காங்க. அந்த அவங்க மனநிலையை மாற்றிக்கவே இல்லை. சேம் சார் பழி வாங்குறத என்ன, உங்களை என்ன பழி வாங்கிட்டாங்கன்னு கேட்குறாரு. 41 பேர் இறந்துருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றீங்க, விளக்கம் சொல்றீங்க? இதுல என்ன பழி வாங்க, ரெட்டாலியூஷன் என்ன இருக்கு, பழிக்கு பழி என்ன இருக்கு? இல்ல பழி வாங்குறது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? டிஎம்கே எதிர்த்து என்ன பண்ணிட முடியும்? 2வது பாயிண்ட், என்ன பண்ணிட முடியும்? ஆளுங்கட்சிங்க அவங்க. எடப்பாடியே ஒன்றும் பண்ண முடியாது நிற்கிறாரு, பிஜேபியே ஒன்றும் பண்ண முடியல. 3ஆம் வாட்டி வந்துட்டாங்க, 15 வருஷத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கணக்குப்படி அவங்களே அவங்கள்ட்ட நெருங்க முடியல. ஒரு 70 வருஷத்து அரசியல் பயணம் இருக்கு. தனிப்பெருமை மெஜாரிட்டியோட இருக்காங்க. கிட்டக்க நெருங்க முடியாத கூட்டணி. அனைத்து விதத்திலையும் அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப 4 கேள்வி நானே கேட்டு பதில் சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி எப்படி உடனே போனார்? முதல் அவர் அந்த ஊரு அந்த மாவட்டம் போனார். போவாட்டியும் செந்தில் பாலாஜி ஏன் வரவில்லை? எங்களுக்கு அவர் மீது சந்தேகம் இருக்கிறது. நீங்களே கேட்டீங்களா, பதில் பிடிச்சது. 2வது, அன்பில் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி எப்படி உடனே போனார்? ரைட். திருச்சியிலேருந்து ஒரு கார் வழியா போனா ஒரு 1.25 மணி நேரத்துல போகலாம். அவங்க புரோட்டோகால் வண்டி 1 ஹவர்ல கூட போகலாம். ஓகே, அப்படி அவர் போகலன்னா பக்கத்து மாவட்டத்தில் தானே அவர் அமைச்சராக இருக்காரு, ஏன் இங்கே வரல அவரு? 2வது கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்க. 3வது கேள்வி, அது ஒரு துணை கேள்வி. அவர் அழுதாரு, அதையும் சொல்லி. சரி, அழுததை வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஒருத்தரோட அழுகை சிரிப்பு ரெண்டுமே அவங்க உள்ளம் சம்மந்தப்பட்டது. சின்ன விழுத்து கூட அழுக வரலாம், இல்லை பெரிய விழுத்து கூட சிரிப்பு கூட வராமல் இருக்கலாம். பெரிய காமெடி பண்ணியிருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க. சின்ன விஷயம் கூட அழுக வந்துடும். அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதை நான் கிண்டல் பண்ண வரவே இல்லை. சரி, அவர் நடிப்புக்காக அழுதாருன்னு சொல்றீங்களா? உங்க தலைவர் நடிப்பு கூட அழலையே. இவர் அமைச்சர் நடிச்சாருன்னு சொல்றீங்க, இவர் நடிகர் நடிக்கவே இல்லையே, அழுகே வரலையே. அவருக்கு குறைதான்னு சொல்றாரு. அப்பயும் அது டைரக்டா சிஎம் தான் பாலிடிக்ஸ் பண்ண போறாரு அவரு. அடுத்தது, சிஎம் 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தார். எதுக்காக வந்தார் அப்படிங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வந்திருக்கிறாரு. இந்த இன்னைக்கு 9 பேர் எண்ணூர்ல வந்து விழுந்து செத்துட்டாங்க, 10 லட்சம் அறிவிச்சிட்டாங்க. அவங்கள விஜய் கட்சிக்காரவங்களா என்ன? பாலிடிக்ஸ் கிடையாது. முதலமைச்சர் நிவாரண நிதி அது கூட தெரியலன்னா என்ன பண்றது? ரைட்டு. வெளிநாடு போயிருந்த உதயநிதி துணை முதல்வர் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்ததுனா ஏன் வந்தாருன்னு கேட்குறீங்க. வரலாட்டியா இங்கே 41 பேர் செத்துருக்காங்க, அவர் குடும்பத்தோட துபாயில் குமார் அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டீங்க. இப்படி பேசும் நாக்கு, அப்படியும் பேசும் நாக்கு. அதுக்கு தான் அந்த விளக்கத்தை சொன்ன. கேள்வி நானே கேட்டுக்கிறேன், பதில் நானே சொல்றேன். நயினார் நாகேந்திரன் போயிருக்கிறாரு, அரசியல் தானே. நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதான் தலைவர் வந்துட்டார்ல, மலை டீம் அங்கதான் நிக்குது, அந்த மாவட்டம் தானே. நயினார் நாகேந்திரன் வந்துட்டார்ல, மோடிக்கு பதில் வந்தேன்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன். இங்க என்னெல்லாம் நடந்ததோ அதை கொண்டு போய் சொல்லிடுவோம் பிரதமர் கிட்ட, அப்படியே கச்சிதமா சொல்லுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நிர்மலா சீதாராமன் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ரைட்டு, எல்லாரும் வந்துட்டாங்க. முக்கியமாக வர வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், எம்எல்ஏ, அந்த தொகுதி எம்எல்ஏ, முதலமைச்சர் வந்துட்டார், டெப்டி சிஎம் வந்துட்டாரு. இவ்வளோதான் அதில் போக வேண்டியது. ஏன்னா இன்னும் டைட் பண்ணாக்க ஆளுநர் கூட பார்ப்பாரு. அங்கே பிஜேபியோட ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஒரு 6:30 போயிட்டு ஒரு விசிட் கூட பண்ணுவார். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் எல்லாம் பண்ணுவாங்க. இவ்வளோதான் இதில் விஷயமே. தமிழ்நாட்டில் நடந்த 41 இறப்புக்கு வந்து பறந்து வந்தாங்க சென்ட்ரல்லேருந்து. இது விஜய் அவர்களுக்கு ஒன்று, ஆல்ரெடி நீங்கள் பிஜேபியோட ஷேடோவாக இருக்கணும், இல்லை உங்களை தூக்க போகிறாங்க, கைப்புள்ளையாக தூக்க போகிறாங்க. 2ல் ஏதோ ஒன்று செய்வாங்க. இப்போ விஜய் மேலே நான் தப்பே சொல்லலை. ஏன்னா அவருக்கு அரசியல் யதார்த்தம், கள நிலவரம்,
அரசியல் எப்படிப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கிறது இன்னும் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆனா அவர் கூர்த்திட்டே இருக்காரு சார், அந்த கருத்தை அவரே கூர்த்திட்டுறாரு. இல்லை கூறு தீட்டுறதுக்கு வந்து நீங்கள் 41 பேர் செத்ததில் கூறு தீட்டக்கூடாதுல்ல, அந்த ரத்தத்தில் எடுத்து நீங்கள் கூறு தீட்ட முடியாதுல்ல. நீங்கள் கூறு தீட்டுறதுக்கு ஒரு தன்னாய்வுல தான் கூறு தீட்டணும். எப்படி தவறு நடந்துச்சு, ஏன் இது நடந்துச்சு, அதை நம்ம திருப்பி திருப்பி சொன்ன முதல்ல உங்கள் கூட இருக்க ஜாலரா கூட்டங்களை விரட்டுங்க. அவங்கள வச்செல்லாம் அரசியல் பண்ணவே முடியாது. நம்மளோட சுய தெம்பில் பண்ணணும். அது நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதை பற்றி அவசியமே கிடையாது. 4 ஓட்டர்ஸ் நம்பி கிடையாது ஒரு லீடர். ஒரு லீடரை நம்பி தான் 4 ஓட்டர்ஸ். அதுதான் அரசியல். தலைவன் சைட்லேருந்து பார்த்தா, ஓட்டர் சைட்லேருந்து பார்த்தா என்னால தான் நீ. இது கம்யூனிசம் முதலாளித்துவத்தை பற்றி பேசினா புரியும். முதலாளி இருக்கிறது நாங்கள் இருக்கிறதுனால தானே நீ தொழிலாளின்னு சொல்கிறது தான் முதலாளித்துவம். தொழிலாளி நாங்களாம் இருக்கிறதோடு தானே நீ முதலாளிங்கிறது தொழிலாளித்துவம். ஓட்டர்ஸ் நாங்கள் இருக்கிறதோடு தானே நீ தலைவன். நான் தலைவனாக கூட நீ ஓட்டர்ஸ் இருக்க. ரெண்டுமே சைமல்டேனியஸில் 50-50 புரியும். ஒன்று இந்த வட துருவம் தென் துருவம் மாரி தான், ரயில்வே ட்ராக் மாதிரி இணைய முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் நிற்குது நான் சொல்கிறேன் இந்த அரசியல். அதனால் அவர் வந்து ஏதோ நாட்டுக்கு தேவை நல்லது பண்ணலான்னு தான் உள்ளே வந்திருப்பார். பட் இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இது தாங்க முடியாத பிரச்சனை அவருக்கு. பட் அது அவர் சுலபமாக தான் கடந்து போகிறாரு. இவ்வளவு நடந்தும் பேசியும் அவர் மாறல. அதை எடுத்துக்கவே இல்லை, பெருசாகவே எடுத்துக்கல. வேற ஒருத்தர் செதறிடுவாங்க. அதெல்லாம் இது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் சொன்ன வீடியோ. ஒரு வீடியோ போடுங்க விஜய் சார், இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு. வீடியோ போடக்குள்ளேயும் சிஎம் சார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தவறு. தமிழக முதல்வர்னு சொல்லணும். தமிழக முதல்வர் இல்லை திராவிட ஆட்சி, திமுக ஆட்சின்னு கூட சொல்லலாம். திமுக ஆட்சி வந்து எங்களை பழிவாங்குதுன்னு சொல்லிட்டு போகலாம். அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை வந்து மாடரேட் அரசியல் டேம். அந்த வார்த்தை அரசியலுக்குன்னு சில டேம் இருக்கு. அது ஒரு கட்சியை குறிக்கும். இது ஆட்சி மேலேயே பழி சுமட்டுறாரு. ஆட்சி அவர் பர்டிகுலரா ஒரு சிஎம் மேல நம்ம குறை சொல்றதுக்கும் தவறானது. சட்டப்படி நடக்கிற ஆட்சி மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நான் திட்டுவேன். பிரதமர் மோடின்னு திட்ட முடியாது. மோடி வந்து ஒரு கையெழுத்து போட்ட ஒருத்தர் தான். மொத்த அரசாட்சி எனக்கு எதிராக இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப திமுக ஆட்சி எங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு அவர் சொல்லணும். அது கூட சொல்ல தெரியலையா, இல்லை சொல்றவர்கள் கோத்து விட்டார்களான்னு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.